ஹலோ காய்ஸ், பாண்டிய ஸ்டோர்ஸில் அடுத்ததா என்ன நடக்குதுன்னு சொன்னால், இப்போ கதிருக்கும் அவங்களோட மாமனாருக்கும் ரொம்பவே பாசம் அதிகரிச்சுட்டு தாண்டே சொல்லலாம். அதாவது முத்துவேலுக்கு கதிர் மேலே அவ்வளவு பாசம், இவ்வளவு நாளும் மனசுக்கு பாசம் இருந்தாலும் அவங்க வெளியில் காட்டாமல் இருந்தாங்க. இப்போ கதிரோட செயற்பாடுகள் அவங்கள்ட பேச்சு எல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. இப்படி ஒரு மாப்பிள்ளையை தான் தேடி இருந்தால் கூட கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன் என்ற மாதிரி மனசுக்கு நினைக்கிறாங்க. ஆனால் அதை வெளியில் சொல்லலை. அவங்க கதிரை புகழ்கிறாங்களே ஒழிய, உன்னை போல ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுமென்ற வார்த்தையை மட்டும் சொல்லலை. ஆனால் அதை கதிரே சொல்லிடுறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், முத்துவேல் கதிரை புகழ்கிறாங்க. நீ ரொம்ப நல்லவனாக இருக்கிறாயே, ஆனால் திடீரெண்டெல்லாம் கோவம் வருது, ஏன் அப்படி என்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும்போது கதிர் சின்ன குழந்தை மாதிரியே பதில் சொல்கிறாங்க. எப்போ கோவப்பட்டேன், நீங்கள் பார்த்தீங்களா, நான் கோவப்பட்டதே இல்லை என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, ஒரு சில நேரங்களில் நாங்கள் ராஜிக்கு எதிராக ஏதாவது பேசினா நீ உன்னுடைய வீட்டில் இருந்து என்ன இவங்க யாரதை பேசுறது என்ற மாதிரி நீ பேசுகிறத நான் பார்த்துருக்குறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, பார்த்தீங்களா, நான் இதுக்காக பேசியிருப்பேன், என்னோட வீட்டுக்காக பேசியிருப்பேன், அல்லது போனால் என்னோடய ஒய்ஃபுக்காக பேசியிருப்பேன், மற்றபடி நான் யாரோடையும் எந்த பிரச்சனைக்கும் போகிறதே கிடையாது என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, உன்னுடைய அப்பா 3 பசங்களில் யாரில் ரொம்ப பாசம் அதிகம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க எல்லாருலேயுமே பாசம் அதிகம் தான், ஆனால் எல்லாரையும் விட அரசியில் தான் பாசம் அதிகம். அரசியோட வாழ்க்கை இப்படி போனது அவங்களுக்கு ரொம்பவே கவலை, தெரியுமா? அதுதான் உங்களோட தம்பியோட பையன் இருக்கிறானே அந்த குமரன், அவன் பண்ண காரியத்தால் எங்களோட தங்கச்சியோட வாழ்க்கையே போயிட்டுது. இருந்தாலும் அதை நினச்சி அவள் கவலைப்படக்கூடாதுன்றதுக்காகத்தான் அப்பா திரும்பவுமே அவளை படிக்க விட்டுருக்குறாங்க. படிப்பில் அவள் கவனம் செலுத்தினா இந்த நினைப்பே வராது. ஒருவேளை படிப்பை நிப்பாட்டிட்டு அவங்கள வீட்டிலே வச்சுருந்தா இப்படியே குமரனை பற்றியே ஜோதிச்சு என்னோட படிப்பு நாசமாக போச்சு, என்னோட வாழ்க்கை நாசமாக போச்சு என்று அவள் அழுதுகிட்டே இருப்பாங்க. அதனால் அதுக்கு அவங்க இடம் கொடுக்கலன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது சரி, அவங்க லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணாங்க, அப்புறமா என்ன என்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் சொன்னது அவனை லவ் பண்ணாங்கன்னு சொல்லி? அவனை யாராவது லவ் பண்ணுவாங்களா? வாய்ப்பே இல்லை. அவனே ஒரு முரடை, அவனுக்கே அவனை பிடிக்காது. அப்படி இருக்கும்போது அவனை தேடி யாராவது வருவாங்களா? இவன் ஏதோ நல்லவன் மாதிரி நடித்து அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்கிறான், அதுதான் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட சொந்தங்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை வந்ததா தெரியுமா உங்களுக்கு என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, எல்லாமே உன்னோட அம்மா பண்ண தப்பு தானே, அவங்க வீட்டை விட்டு ஓடினாங்க, அதனால் எங்களோட குடும்பத்துக்கு பெரிய அவமானத்தை தேடி தந்தாங்க. அதுக்கப்புறமா என்னோட பொண்ணு ராஜி, அவள் அப்படி ஒரு பெரிய அவமானத்தை தேடி தந்தா. அதுக்கப்புறமா உங்களோட வீட்டிலேருந்து அரசி இந்த வீட்டுக்கு வந்துட்டு அப்புறமா தான் தெரிஞ்சுது அவளே தனக்கு தாலியை கட்டி வச்சிருக்கிறான்னு சொல்லி. இதெல்லாம் நீங்கள் கேட்கவே மாட்டீங்களா? ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி. யாரை கேட்கணும், அவளை எந்த தப்பும் இல்லையே என்ற மாதிரி கதிர் சொல்கிறாங்க. சரி, என்னதான் இருந்தாலும் நீ உன்னோட அம்மா அப்பா சகோதரங்களை விட்டு கொடுக்க மாட்டா இல்லை என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? இப்போ ராஜி விஷயத்தை பார்த்தா கூட அன்றைக்கு நீங்கள் எங்களோட வீட்டுக்கு விருந்துட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு போயிட்டீங்க. அந்த இடத்துல அப்பா அம்மா இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் பேசியிருப்பேன். அப்பா அம்மா நின்றதால் அவங்க பேசுகிறாங்க, இடையில நாங்கள் பேசுகிறது சரியில்லை, இப்படி நினச்சிட்டு தான் நான் பேசாமல் இருந்தேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன், என்ன பேசியிருப்பேன்ற மாதிரி கேட்குறாங்க முத்துவேல். இப்படி கேட்கும்போது, இல்லை என்னதான் இருந்தாலும் ராஜி வேறு ஒருத்தங்களை தான் லவ் பண்ணி அவங்க கூட தான் அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு போனாங்க. அவங்க ஏமாத்தினதுக்கப்புறமா அச்சோ என்னோட அண்ணனோட பொண்ணோட வாழ்க்கை நாசமாக போப்பது என்கிட்டு அம்மா என்னை கட்டாயப்படுத்தி ராஜிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இதுதான் நடந்தது. சொல்லப்போனால் ஒரு கொஞ்ச நாளாகவே நானும் ராஜியும் பேசிக்கொள்கிறதே இல்லை. எனக்கும் ராஜியை பிடிக்காது, ராஜிக்கும் என்ன பிடிக்காது, இப்படித்தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் நீங்கள் என்னமோ நான் தான் ராஜியை கூட்டிகிட்டு போயிட்டேன், இந்த சொத்துக்காக தான் இவன் இதெல்லாம் பண்ணிட்டான்னு சொல்லி உங்களோட தம்பி நீங்களுமா எங்களோட வீட்டில் எல்லாம் ஏசிட்டு போகும்போது எப்படி இருந்திருக்கும் எங்களுடைய அம்மாவுக்கு. சரி, அதுதான் போச்சு, அவங்க ஒரு நல்ல காரியத்தை பண்ண போய் இப்படி ஒரு கெட்ட பேர் கேட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா அப்பா அம்மா பேசுகிறதே இல்லை. அவங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பேசவே ஆரம்பித்தாங்க, தெரியுமா? இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது, இங்கே பாரு,
உன்னோட அம்மாவுக்கு வந்து என்னில் பாசம் அதிகம், ராஜிக்கு வந்து பாசம் அதிகம். நீங்கள் என்னதான் வந்து எங்களை பற்றி தப்பாக சொன்னாலும் அவங்க உங்களோட பக்கம் நிற்கவே மாட்டாங்க, உங்களோட பக்கம் தான் நிற்பாங்க. வேணுமென்று சொன்னால் நீ பேசிப்பார் வீட்டில் போய் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எதை பற்றி பேசணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை, உங்களோட அண்ணா என்ன பெரிய நல்லவரா? உங்களை வந்து வீட்டிலே ஏசிட்டு போனவங்க தானே ராஜி, என்ன உன்னுடைய அப்பா என்ன பெரிய நல்லவரா? உன்னையே அவங்க ஏற்றுக்கொள்ளல தானே? இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி பேசிப்பார், என்ன கூடாமல் ஏதாவது சொல்லிப்பார், அவங்க கேட்டுட்டு நிற்கிறாங்களான்னு பார்க்கலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு என்னமோ வாய்ப்பு இல்லை தான், அவங்க கேட்டுட்டெல்லாம் நிற்க மாட்டாங்க. நாங்கள் யாருமே உங்களை தப்பாக எல்லாம் பேசுகிறதில்ல, ஆனால் உங்களை தம்பியை வந்து எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. சக்திவேல் மாமா எதுக்கு தேவையில்லாம் வந்து எங்களோட பிரச்சனை பண்ணுறாங்களேன்னு தெரியல. இப்போ கூட நான் காரில் வரும்போது இவர் எதுக்கு என்னுடைய அண்ணனை கூட்டிகிட்டு போகிறாருன்ற மாதிரி தான் பார்க்குறாங்களே ஒழிய, அவங்க போகிறாங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு விஷயம் இருக்குமெண்டு அவங்க நினைக்கவே இல்லை. நான் கவனிச்சேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவன் என்னில் ரொம்ப பாசம் தெரியுமா? அவன் நான் எங்கே போகிறேன் எங்கே வாரேன்னு பார்க்குறதெல்லாம் என்னில் இருக்கிற பாசத்தால். அதனால தான் அவன் பார்த்தான். அவன் தன்னோட காரில் வராமல் எதுக்கு வந்து இவனோட காரில் போகிறாங்கன்னு பார்த்துருப்பான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் அப்படி பாசமண்டா அவருக்கு எல்லாத்தையும் சொல்லியிருக்க வேண்டியதானே, எதுக்கு சொல்லாம விட்டீங்க என்ற மாதிரி வந்து சொல்லும்போது முத்துவேல் சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு சொன்னால் என்ன நடக்குமோன்னு உனக்கு தெரியாதா? அவங்க ரொம்பவே வந்து துடிச்சு போயிடுவாங்க. அண்ணனுக்கு இப்படி ஆச்சேண்டு அவங்க கவலைப்படுறத பார்த்தே எனக்கு இன்னுமே வருத்தம் ஜாஸ்தியாகுமே ஒழிய கூறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் நான் அவங்களுக்கு சொல்லலை. அது உனக்கும் தெரிஞ்ச விஷயம், நீ திரும்ப அதை கேட்டால் நான் என்ன பண்ணுறது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எனக்குமே தெரியும் தான், இருந்தாலுமே வந்து எந்த குடும்பத்துலேயும் வந்து எல்லாருமே கவலைப்படுவாங்க இப்படியான விஷயத்தை கேட்டால். நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க எங்களோட குடும்பத்தில் அவங்க எல்லாம் சந்தோஷப்படுவாங்க, இப்படியெல்லாம் எங்களை ஏசினவங்களுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்னு நினைப்பாங்கன்னு சொல்லி. அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. அப்பா எல்லாம் உங்களை இவ்வளோ பாசம் தெரியுமா? என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அல்லது ஏதாவது ஒரு வீட்டில் சத்தம்னு சொன்னால் டக்கண்டு ஓடிந்து அப்பா வந்து பார்ப்பாங்க. என்ன அங்கே சத்தம் கேட்குது, ஏதாவது பிரச்சனையோ, பாவம் கோமதி கவலைப்பட போகுது என்று தான் நினைப்பாங்களே ஒழிய, ஆமாம் கோமதியை வீட்டை விட்டு திறத்தினவங்களாச்சு நல்லா சண்டை பிடிக்கட்டுமெண்டு அப்பா நினைக்கிறதே இல்லை. இப்படி வந்து இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதில் ஒரு விஷயம் வந்து அவங்க சொல்கிறாங்க. அதாவது ராஜி என்ன பார்த்துட்டா போல இருக்குது. அதாவது சென்னையில் நான் நிற்கும்போது நான் இளநி வாங்க போனேன் இல்லையா, அந்த நேரம் பார்த்து ராஜி என்ன பார்த்துருக்கணும், நான் வந்து அவளை கவனிக்கல, ஆனால் அவள் என்னை பார்த்ததா வந்து சொன்னான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உண்மையாவான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆமாம் நான் பார்க்கல, ஆனால் அவள் பார்த்ததா வந்து என்னோட சண்டை பிடிச்சா. நான் இல்லை, நான் அங்கேயே வரலை, நீ எதுக்கு வந்து என்ன பார்த்தேன்னு சொல்கிற, வேறு யாரையோ பார்த்துருக்குறன்ற மாதிரி வந்து சொல்லிட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம் எப்படி சமாளிக்க போகிற, இப்போ வீட்டை போக கேட்பாவே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வீட்டை போனதுக்கப்புறமா பார்த்துக்கொள்ளலாம், ஏதாவது சொல்ல வேண்டியது தானே, உங்களுக்கெல்லாம் சரியாச்சுன்னு சொன்னால் ஆமாம் அவருக்கெல்லாம் சரியாச்சு தானேன்ட்டு எல்லாம் உண்மையை சொல்லிட வேண்டியதானே, அப்புறமா இதுக்கு மறைக்கணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ராஜி ஃபோன் பண்ணுறாங்க. ராஜி ஃபோன் பண்ணும்போது வந்து கேட்குறாங்க முத்துவேல், யார் ஃபோன் பண்ணுறது என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. வேறு யார், உங்களோட பொண்ணு தான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி எடுத்து பேசு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சச்சா பேசினா அவள் வீடியோ காலில் வர சொல்லுவா, நீ எங்கே நிற்கிறேன்னு கேட்பா, அப்புறமா பிரச்சனையாக போன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பேசு பிரச்சனையில் பேசு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி பேசும்போது வந்து என்ன கதிர், எனக்கு எதுக்காக மறைக்கிற, நீ சென்னையில் தானே நிற்கிற, அப்படி எதுக்கு எனக்கு மறைக்கணும், நானும் சென்னைக்கு வந்திருக்கிறேன், என்ன இவளுக்கு தெரிஞ்சிட மாட்டேன் நினைக்கிறியா, எனக்கு ஒன்றும் மறைக்க தேவையில்லை, நான் உன்னிட்ட எதுவும் கேட்க மாட்டேன், இங்கே பாரு நான் உன்னை இங்கே வர சொல்லியும் கேட்க மாட்டேன், இங்கே வந்து செந்தில் வந்து நிற்கிறாங்க, அதே மாதிரி மற்றவங்க எல்லாம் வந்து தங்களோட ஹஸ்பண்டோடு தான் வந்து டூருக்கு வந்தாங்க, நான் மட்டும்தான் தனியாக வந்துக்கிறேன், என்ன பண்ணுறது, நீ ட்ராவல்ஸ் வச்சுருந்தாலும் நான் இப்படி வந்து மற்றவங்களோடு சேர்ந்து தான் வந்து இப்படி டூர் வர வேண்டியா போச்சு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது எல்லாம் அவங்கள்ட்ட அப்பா கேட்டோன்னே வந்து என்ன சொல்கிறா ராஜி என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்ன கதிர் பக்கத்தில் யார் பேசுகிறது, அப்பாண்ட குரல் மாதிரி இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை அது காரில் வந்தவங்க யாரோ வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, அப்படி இல்லை எனக்கு தெரியாதா குரல், நீ வந்து வீடியோ காலில் வான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன ராஜி இப்படி பண்ணிகிட்ருக்கிற, வீடியோ காலில் வாரதுக்கு நான் வந்து ரோட்டில் நிற்கிறேன், இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, நீ ஃபோனை வை என்ற மாதிரி வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. அப்படி இருக்கும்போது முத்துவேலை பார்த்து கேட்குறாங்க கதிர், எதுக்கு இப்போ நீங்கள் ஏதாவது பேசினீங்க, இப்போ அவள் காட்டு வீடியோ கால்லேண்டா நான் எப்படி உங்களை காட்டுறது, நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன்னு தெரிஞ்சு அவள் எவ்வளோ கவலைப்படுவா, நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி வந்து சொல்லும்போது இல்லை எனக்கு பொண்ணோட பாசம் இருக்குன்னு தானேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன நீங்கள் சின்ன பிள்ளைத்தனமாக இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க, இப்போ என்னடான்னு சொன்னால் வீடியோ காலில் வந்தால் பரவாயில்லைன்றீங்க, அவள் என்ன தானே தப்பா நினைப்பா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி
சரி நீ எப்படி தான் சமாளிக்க போகிற அதை சொல்ல பாப்பம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நான் சொல்லுவேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏய் அப்படியெல்லாம் சொல்லிடாத, அப்புறமா அவங்க பயந்துடுவாங்க, எதுவுமே சொல்லாத, நான் சொல்லும் வரைக்கும் நீ சொல்லக்கூடாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் காட்டி ஓகே எல்லாம் பிரச்சனை இல்லை என்று சொன்னதுக்கப்புறமா நான் சொல்லுவேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி வேண்டாம், நான் சொல்லுவேன் நீ சொல்லக்கூடாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எப்படி தான் அப்போ நான் வந்து உங்களோட பொண்ணை சமாளிக்கிறது, உங்களோட பொண்ணு பார்க்கலையா எப்படி கேள்வி கேட்குறான்னு சொல்லி, இவள் வீட்டுக்கு போனால் விடுவாளா, எவ்வளோ கேள்வி கேட்பா, அதனால் நான் ஏதாவது சொல்லத்தான் பார்ப்பேன், அதுக்கு அப்புறமா பிடிப்பட்டா அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. முத்துவேல் வந்து சிரிக்கிறாங்க. சிரிக்கும்போது எதுக்கு சிரிக்கிறீங்க என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை நீயே சொல்லு பார்க்கலாம் எதுக்கு சிரிக்கிறேன்டு என்ற மாதிரி வந்து முத்துவேல் சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது கதிர் சொல்கிறாங்க, இல்லை நான் தேடினா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டா என்ற மாதிரி நினச்சி தானே சிரிக்கிறீங்க. எனக்கு புரியுது, உங்களுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னடா இவன் இவ்வளவு நல்லவனாக இருக்கிறானே, இவனை போய் வீடு தேடியெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டோமே என்ற மாதிரி தானே நினைக்கிறீங்க என்று சொல்லும்போது, ஆமாம் கண்டிப்பாக நான் அதை தான் நினைக்கிறேன், இருந்தாலுமே என்னதான் இருந்தாலும் உன்னோட அம்மா பண்ணது தப்பு, எங்களுக்கு தெரியாமல் ராஜிக்கு அப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணியிருக்கக்கூடாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் இவ்வளோ நேரம் இப்படி பேசிட்டு இப்போ பழையபடி அதே இடத்துக்கு வாரீங்க, பழைய பிரச்சனையெல்லாம் மறந்துடலாம், வேணுமென்று சொல்லி யாருமே பண்ண இல்லையே, வேணும் இவங்களை ஏமாற்றணும், இவங்க அவமானப்படணுமென்று சொல்லி அம்மாவும் பண்ணலை, ராஜியும் பண்ணலை, நீங்கள் ஏன் அவங்கள வந்து மன்னிக்கக்கூடாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் ராஜி வீட்டுக்கு வந்து தானே போகிறா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அம்மாவோட நீங்கள் பேசுகிறது இல்லையே, உங்களோட பொண்ணை மன்னிச்சிட்டீங்க, ஆனால் எங்களுடைய அம்மாவை நீங்கள் மன்னிக்கலையே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணணுமன்றேன் என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை அம்மாவை நீங்கள் மன்னித்து பழைய மாடி அம்மாவோட நீங்கள் பேசணும், அது எனக்கு தான், அதுதான் என்னோடய விருப்பம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி ஹாஸ்பிட்டலால் போனதுக்கப்புறமா அதை பற்றியெல்லாம் யோசிக்கலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.